மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வேடத்துடன் வந்த சுந்தரராஜ பெருமாள் எதிர்சேவைக்கு பின் நேற்று இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் தங்கினார். இன்று காலை வைகை ஆற்றில் எழுந்தருள புறப்பட்ட கள்ளழகருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி வரவேற்றனர். வைகை ஆற்று பகுதிக்குள் கள்ளழகர் வருகை தந்தபோது வெள்ளிக்குதிரையில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி வரவேற்றார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்து ஆடிப்பாட தங்க குதிரையில் 3 முறை வரை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வை காண லட்சக்கணக்கில் பக்தர்கள் திரண்டிருந்தனர். கோவிந்தா முழக்கத்துடன் அழகர் பாடல்களை பாடியும் தண்ணீரை பீச்சியடித்தும் பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திமுகவை ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் அமர வைத்த வன்னியர் சமுதாயத்திற்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் கொடுக்க திமுக அரசுக்கு மனமில்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் பேசிய அவர், இடஒதுக்கீட்டை அதிகம் அனுபவித்த சமுதாயங்கள் எவை, அனுபவிக்காத சமுதாயங்கள் எவை என்பதை கண்டறிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்றார். 36 ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து. ஆனால் 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. 1957 திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் திமுக 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் 14 தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி. 1962 திமுக 50 தொகுதிகளை வெற்றி பெற்றது. அதில் 45 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொகுதிகள். 1967 திமுக ஆட்சிக்கு வருகிறது. அப்பொழுது 138 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. அதில் 92 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதிகள். இப்படி இந்த சமுதாயம் உங்களை ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து, ஏன் இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் என்ன சமுதாயம்? இந்த வன்னியர் சமுதாயம் தான். 23 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு? துரோகமாக நான் பார்க்கின்றேன். சமுதாயத்திற்கு செய்கின்ற துரோகமாக நான் பார்க்கின்றேன். விவசாயிகளிடமிருந்து எடுக்கப்படும் நிலங்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் கிடைக்கும் வருவாயை மாதம் தோறும் பங்கு தொகையாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தினார். போர் சூழல் உள்ள நிலையில் கூட நாட்டிற்கு எதிராக பேசுபவர்கள் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். தேச விரோத செயலாக நாட்டிற்கு எதிராக போர்க்கால இந்த சூழ்நிலையில் கூட நாட்டிற்கு எதிராக பேசக்கூடியவர்களை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. விஜய் கட்சிக்கு வருவார் நான் சொல்லல, வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் ஓரணியில் சேர வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு மண்டகப்படிகளில் தங்கி அருள் பாலித்த சுந்தரராஜ பெருமாள் வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க பூப்பல்லக்கில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகராக எழுந்தருளினார்.
நிறைய பணம் இருந்தால்தான் படிக்க முடியும் என்ற நிலை தற்போது நிலவுவதாகவும் அவ்வாறு படித்தாலும் அரசு துறையில் பணி கிடைப்பதில்லை என திருவிடந்தையில் நடைபெற்ற சித்திரை முழுநிலவு மாநாட்டில் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என அவர் கூறினார். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு மோடியின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கவிஞர் வைரமுத்துவின் தாயார் உடல் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மலேசிய நாட்டின் முன்னாள் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் சரவணன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வைரமுத்துவிற்கு ஆறுதல் தெரிவித்தார். அரக்கோணத்தில் அரசு நலத்திட்டங்களை பயனாளிகள் பெறுவதற்கான சாதி மற்றும் வருமான சான்றிதழ்களை போலியாக தயாரித்து விற்பனை செய்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து முத்திரைகள், போலி சான்றிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் ஒரு டெய்லரிங் கடை மற்றும் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டது. அரியலூரில் மகள் செல்போன் பார்ப்பதை கண்டித்த தந்தை மகளின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்து தாமும் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆட்டோ டிரைவரான ரவியின் இளைய மகள் சந்தியா இறந்து கிடந்ததை கண்ட தாயும் மூத்த மகளும் ரவியும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காரைக்கால் திருநள்ளாறில் 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத கருக்கங்குடியைச் சேர்ந்த ஒரு தம்பதி தமிழகத்தைச் சேர்ந்த இடைத்தரகர் மூலம் 50,000 ரூபாய்க்கு பெண் குழந்தையை வாங்கியுள்ளனர். குழந்தையை விற்பனை செய்த கும்பல் அக்குழந்தைக்கு போலியாக பிறப்பு சான்றிதழ் தயாரித்து கொடுத்த நகராட்சி ஊழியர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் படகு இல்லம் ஏரியில் படகில் சவாரி செய்த பயணி ஒருவர் சாகசம் செய்வதற்காக ஏரியில் குதித்து நீச்சலடிக்க முடியாமல் தத்தளித்த நிலையில் அவரை படகோட்டி ஒருவர் பத்திரமாக மீட்டார். ஆபத்தான படகு ஏரியில் இதுபோன்ற செயல்களில் பயணிகள் ஈடுபட வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டத்தில் பங்கேற்க வந்தவர்கள் தங்களின் வாகனங்களை அரசு மருத்துவமனை சாலையில் நிறுத்திச் சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கிய ஆம்புலன்ஸும் 1/2 மணி நேரம் வெளியேற முடியாமல் தவித்தது. தூத்துக்குடி மாவட்டம் படர்ந்தபுள்ளி கிராமத்தில் 20ஆம் ஆண்டாக நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் கோவில்பட்டி அணியும் பெண்கள் பிரிவில் சென்னை அணியும் வெற்றி பெற்றன. 3 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 27 ஆண்கள் அணியும் 20 மகளிர் அணிகளும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பையுடன் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது.